வணக்கம் and welcome to the show FF Times with me நதியா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு FF Times ஷோக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கும் வந்து நிறைய அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அவர்களுடைய விடாமுயற்சி அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து குட் பை டாக்ல இருந்து செகண்ட் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அது பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. என்னையா தலையை வேற லெவலில் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ விடாமுயற்சியில் வந்து என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர் எதுவுமே இல்லை. இப்போ அசர்பைஜானில் தான் வந்து ஷூட் போகுது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வந்து இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் பேலன்ஸ் ஷூட் தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31 மேபி வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, தீபாவளி முன்னிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நாளைக்கும் இது ஒரு அப்டேட் வரப்போகுதுன்ட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேபி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா குட் பை டாக்ல இருந்து 2 போஸ்டர் விட்டீங்க, விடாமுயற்சி வந்து ஏதாவது விடுங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அவரோட 50வது படம் மகாராஜா வந்து மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்த தொடர்ந்து இப்போ அடுத்தது வந்து யார் கூட இணைய போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் கோபால் வர்மா அவரோட இணைஞ்சு தான் அடுத்த படம் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஒருத்தவங்க வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானா பட்டேகர். அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து நடிக்க போறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. காலா படத்திலேயே பயங்கரமா வந்து அவரோட நடிப்புல மக்களை நிறைய இழுத்துட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர் கூட வந்து இந்த படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 44 இல்லைங்க, கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 10 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட OTT ரைட்ஸ் வந்து நம்ம Amazon Prime தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாக சூர்யாவோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு படம் வந்து கங்குவா. ஏன்னா எப்போ வரும்னா இப்போ அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்களோட அடுத்த மூவி பற்றின அப்டேட் தான். இப்போ நம்ம சிம்பு அவர்கள் வந்து தக் லைஃப்பில் பயங்கரமாக பிஸியாக இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி STR 48ன்ற ஒரு போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அதை பற்றி என்னன்னே தெரியல. ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STR 48ஓட VFX வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து VFX முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஷூட்டிங்லாம் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம தலைவர் வந்து தக் லைஃப்பில் போயிட்டாரு. அங்கேயும் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. மேபி அங்கே முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சிம்பு அவரோட கரியர்லேயே பிக்கெஸ்ட் பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் அவர்களோட மாஸ்க் படத்துலேருந்து தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஷூட்லாம் வந்து ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அந்த படத்தோட கதாநாயகி ருஹானி சர்மா வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. மிரரில் எடுத்த ஃபோட்டோ போட்டு மாஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க போல. இன்னும் வந்து ஆண்ட்ரியா அவங்க தான் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் இன்னும் வரல. ஏன்னா வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் வந்து இப்போ கவினுக்கும் ருஹானி அவங்க 2 பேருக்குள்ள போர்ஷன்ஸ் போதா, இல்லை ஒருவேளை ஆண்ட்ரியா அவங்க ஆல்ரெடி அங்கே இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் மாஸ்க் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து ஷூட் வந்து போக போகுது, எவ்வளோ சீக்கிரம் வந்து முடிச்சு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் த்ரூ நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க பைசன் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ நம்ம மாரி செல்வராஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போறாரு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த போஸ்ட்டை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பைசன்ற ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம த்ரூ வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவரோட எஃபோர்ட் போட்டு நடிக்கிறாரு அப்படின்றது ஏதாவது ஒரு டீசரோ இல்லை ட்ரைலரோ இல்லை செகண்ட் போஸ்டர் லுக்லேயாவது தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இந்த படத்தை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹரிஷ் கல்யாணோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அப்படின்றதுக்காக அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடிக்கிற அடுத்த படம் டீசல் அந்த படத்துல இருந்து போஸ்டர் விட்டுருந்தாங்க. இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முக முத்துசாமி. அண்ட் அந்த போஸ்டர் பார்க்கும்போதே வந்து சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஹரிஷ் கல்யாண் வந்து ரொமான்ஸில், எமோஷனலில், லவ் அந்த மாதிரி பார்த்தோம். பட் இது எந்த மாதிரி கதை இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் நம்ம சண்முகம் அவர்கள் வந்து ஹரிஷ் கல்யாணை எப்படி காட்ட போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதர்வோட தம்பி ஆகாஷ் முரளி இன்ட்ரோடியூஸ் ஆகிற முதல் படம் அந்த படத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கு. நேசிப்பாயா அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க போறாரு. இந்த படத்துல யார் கதாநாயகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிதி சங்கர் அவங்களோட 3வது படம்.
ஸோ மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் அவரோட மியூசிக் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவர் போட்டாலே அந்த படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகிடும். ஸோ பார்க்கலாம். நேசிப்பாயோட ஈவெண்ட் வந்து நேற்று நடந்திருந்தது. அதில் நம்ம நயன்தாரா அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ நயன்தாரா அவர்கள் இருந்து பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விழாக்கும் நான் வந்து அவ்வளோவா நான் வந்து போக மாட்டேன். பட் ஏன் இதுக்கு வந்தேன்னா ஸ்பெஷல் காரணம் வந்து விஷ்ணுவர்தன் என்னோட டேரக்டர், அவருக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க ஏதாவது கேமியோ ரோல் பண்ணுறாங்களா இல்லை இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட ஃபைனல் வந்தாச்சு. இதோட நான் ஷட்டர் மூட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் இவங்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்சிருக்க கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.